கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவராலே தெளிவாக நடத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 273 பக்கம் 3ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் வாசிச்சுட்டு நம்ம இதை குறித்து தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு வெளிச்சத்தோடு நம்ம வேதத்தின் ஆழத்துக்குள்ளே கடந்து போய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரராகிய பவுலடிகளும் அவருடைய இணை ஊழியக்காரர், அவருடைய குமாரனாக வளர்க்கப்பட்ட தீமோத்தேயும் 2 பேரும் சேர்ந்து எழுதக்கூடிய நிருபம் தான் இந்த பிலிப்பியர் ஆகமம் நிருபம். இதில் 3 கேட்டகரி மக்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டதாக முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். பரிசுத்தவான்களுக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரர்களுக்கும் இந்த நிருபம் எழுதப்பட்டது. 3மே ஊழியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள். பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரலோகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முத்திரிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். 2வது கண்காணிகள், சபையை கண்காணிக்கக்கூடியவர்கள், ஊழியத்தை கண்காணிக்கக்கூடியவர்கள், ஊழியத்தில் விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள், ஊழியத்தை தன் தோள் மேலே, மனது மேலே, உணர்வு மேலே வைத்து அதை சுமைதாங்கியாய் சுமந்து செல்லக்கூடியவர்கள் கண்காணிப்புக்காரர்கள். அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபம். 3வது பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஹெல்பர்ஸ், சப்போர்ட்டிங் நபர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. அப்போ பரிசுத்தவான்களாய் நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ஒருவேளை சபையில் ஊழியத்தில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் கண்காணிப்புக்காரர்களாக இருக்கிறோம், ஊழியத்தை கண்காணித்து அதற்கு உத்தரவாதம் செலுத்துகிறோம் என்று சொல்லி நீங்கள் இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டால் உங்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். நாங்கள் 2 இடத்துலையும் இல்லைங்க பிரதர், நாங்கள் 3வது இடத்துல ஆரோன் போல கையை தாங்கிறவர்களாக, ஊர் போல கையை தாங்குகிறவர்களாக, அல்லது வேதம் சொல்லுது தங்களுடைய ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஏதோ எங்களால் முடிந்த ஒரு உதவி செய்ய ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த 3வது இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்தில் நின்றாய் இந்த வார்த்தையை கேட்டாலும் 3 பேருக்குமே இது எழுதப்பட்ட வார்த்தை. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களுக்கும், கண்காணிக்கும், உதவிக்காரருக்கும் எழுதப்பட்ட வார்த்தை. அதில் பவுலடிகள் என்ன எழுதுறாரு? நிறைய வசனம் மேலே இருந்து பாய்ச்சா நேரம் ஆயிரும், இருக்கிறது ரொம்ப ரத்தின சுருக்கமான நேரம். அதனால் கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்டில் மட்டும் தேவனுடைய வார்த்தையை டச் பண்ண ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இங்கே பாரு சொல்கிறார், லெக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அதான் பாயிண்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அப்படின்னா ஓடுகிறேன். எனக்குன்னு ஒரு லெக்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, எனக்குன்னு ஒரு மைல்கல் இருக்குது, எனக்குன்னு ஒரு முடிவு இருக்குது, எனக்குன்னு ஒரு காரியம் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன். அதான் இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்படின்னா ஓடுகிறேன், அதுக்கு நேராக நான் போகிறேன். என்னுடைய நோக்கம் லெக்கு தானே ஒழிய, அந்த முடிவு தானே ஒழிய, அந்த கடைசி நிமிடம் தானே ஒழிய, இடையில் இருக்கிற எதையுமே நான் பார்க்க சிந்தை அற்றவனாக லெக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அதுக்கு மேல் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையாக எண்ணுகிறேன். அவர் தான் நினைக்கிறார், எனக்கு எல்லாமே நஷ்டம் வேண்டாம், என் பிறப்பினுடைய மேன்மை வேண்டாம், வளர்ப்பினுடைய மேன்மை வேண்டாம், படிப்பினுடைய மேன்மை வேண்டாம், எனக்கு இருக்கிற தகுதிகள் எல்லாம் வேண்டாம், எனக்கு இருக்கிற திறமைகள் எல்லாம் வேண்டாம், எனக்கு இருக்கிற உறவுகள், சொந்த பந்தங்கள், இனம், குலம், கோத்திரங்கள் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அவைகளை குப்பையாக நான் எண்ணுகிறேன். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 12வது வசனத்தை எல்லாருமே ஒரு ஆட்டை உற்று பாருங்களே. நான் அடைந்தாயிற்று,
அல்லது முற்றிலும் நான் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இப்போ நாமும் என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு லிமிட்டெட் பிளேஸில் வந்து நின்றுக்கிட்டு, அதை நான் இவ்வளோ வேதத்தை படிச்சிட்டேன்ல, நான் 10 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன்ல, நான் 2 தடவை வேதத்தை படிச்சிட்டேன்ல, 1 தடவை வேதத்தை படிச்சிட்டேன்ல, அல்லது 5 தடவை படிச்சிட்டேன்ல, நான் எத்தனையோ 3 நாள் பாஸ்டிங் பிரேயர் இருந்துட்டேன்ல, நான் செய்யாத ஊழியமா, நான் பாடாத பாட்டா, நான் செய்யாத ஆராதனையா, நான் செய்யாத ஊழியமா, இப்படி ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து நின்றுட்டு பழையதை நினைத்து உள்ளத்தில் பெருமை பாராட்டி கொண்டு நம்ம முற்றிலும் அடைந்து விட்டதை போல எண்ணாமல், அதை தான் அவர் எழுதுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். அப்போ எனக்கு எல்லாமே இருந்தாலும் நான் இன்னும் எல்லாத்தையும் செய்து முடிச்சிடல, எல்லாவற்றிலும் நான் தேறிடல, நான் ஒவ்வொரு நாளுமே கற்றுக்கொண்டே வளர்ந்து கொண்டே நான் கர்த்தரை நோக்கி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் எனக்கு முற்று பெறலை, என் ஓட்டம் இன்னும் முற்று பெறலை, நான் இன்னும் அடைய வேண்டியதை அடையலை. இந்த வேதங்கிறது கடலை விட மிகப்பெரியது. நீங்களும் நானும் கற்றுக்கொண்டது ஒரு மூலையில் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்குது. இன்னும் நமக்கு தெரியாத கோடிக்கணக்கான மில்லியன் மறைபொருள்கள் இந்த வேதத்தில் இருக்குது. நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு உள்ளங்கை அளவு மேக ஜெபம் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே போல் தேவனை அறிந்து கொண்ட அறிவின் விதங்கள் வந்து ஒரு கொஞ்ச அளவு தான் நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் நம்ம இன்னும் அவரை அறிய வேண்டியது இருக்குது. தம்பி தங்கச்சி, நமக்கு இன்னும் தெரியாத நிறைய மறைபொருள்கள் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாத கோடிக்கணக்கான ரகசியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க முடியாது என்று அவரே சொல்கிறார். பிதாவினுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல, இப்போ உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அப்போ நம்ம முற்றிலும் அடைஞ்சிட்டோம், நம்ம போய் ஜெபிக்காட்டி எது நடக்காமல் போகுது, நம்ம இந்த வாரம் போகாட்டி ஆண்டவர் என்ன அடிச்சிருவா போகிறாரு, நம்ம இன்றைக்கி வேதம் படிக்காட்டி யார் நம்மளை கேள்வி கேட்பா, நமக்கு தெரியாத பரிசுத்தமா, அப்படி சொல்லி நாமளே அடைந்தாயிற்று அல்லது தெரினோம் என்று எண்ணாதபடிக்கு பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். 12வது வசனத்தை நல்ல கவனிங்க, வீட்டில் போய் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, இந்த கேள்வி எல்லாருமே கேட்கணும். உங்களை எல்லாம் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். எங்கேருந்து பிடிச்சிருக்கிறாரு? கண் சொருகி போன கூட்டத்தில் இருந்து, பயங்கரமான இருளின் சாம்ராஜ்யத்தில் இருந்து, பயங்கரமான பாபிலன் கோட்டையில் இருந்து, எரிகோ மதிலுக்குள்ள இருந்து, பயங்கரமான அந்தகார லோகாதிபதியின் கையில் இருந்து கர்த்தர் உங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்போ அவர் பிடிச்சு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதுதான் பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அப்போ நம்மளும் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்த கிருபை எதற்காக ஆண்டவர், எனக்கு கொடுத்த தாளந்துகள் எதற்காக, எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் எதற்காக, வசதிகள் எதற்காக, எனக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத காருண்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே எதற்காக? நீங்கள் கேள்விக்கு தயவு செய்து கேளுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னும் இயேசுவை அறியலை, ஆனால் உங்களுக்கு அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் பரலோகத்தில் எழுதப்படலை, ஆனால் உங்கள் பெயரை கர்த்தர் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே நிழலாடி கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஈவாய் கொடுத்திருக்கிறாரே. அதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக அதை கொடுத்திருக்கிறாரு? எதற்காக அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் கர்த்தர் எதற்கு உங்களை பிடிச்சிருக்கிறாருன்னு. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அப்போ பவுலை பிடித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, வழி நடத்தினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 3 நாள் அவனை குருடனாய் உட்கார பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவனை தமஸ்குக்கு போக கர்த்தர் அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு ஏற்ற தாழ்வுகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதான் அவர் சொல்றார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இங்கே இப்படி மொழிபெயர்த்தால் இன்னும் உங்களுக்கு புரியும். ஆசையாய் ஓடுகிறேன். அப்ப
இன்றைக்கு வேதத்தில் அழகா சொல்றாரு, பரம அழைப்புதலின் பந்தய இலக்கை நோக்கி தொடருகிறேன், அல்லது ஓடுகிறேன், அல்லது முயல்கிறேன், அல்லது அதற்காய் பிரயாசப்படுகிறேன். அப்போ இவர் சொல்றாரு பாருங்க, நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதையே நானும் பிடித்து கொண்டு கரெக்டாக நான் ஓடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிரயாசப்படுகிறேன். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, வருஷத்தின் கடைசியில் வந்து இன்னும் சில வாரங்கள் தான் நமக்கு இருக்குது. இது 3வது வாரம். இன்னும் ஒரு வாரம் கழித்து வந்தீங்கன்னா அங்கிட்டு 4 வாரம் அல்லது 5 வாரம். அதோடு இந்த 2025 முடிஞ்சு 26க்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஒரு வருஷத்தின் கடைசியில் பேங்க்லாம் வருஷ கணக்கு முடிப்புன்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆடிட்டு பண்ணுவாங்க. வருஷ கணக்கில் வருஷத்தின் கடைசியில் எல்லா துறையிலும் ஆடிட்டு நடக்கும். வருஷத்தினுடைய வரவு செலவுகள் முடிவுக்கு வரும். அது மாதிரி இந்த வருஷத்துலையும் நிறைய காரியங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். வருஷத்தின் மையத்தில் உயிர்ப்பிப்பார், வருஷத்தின் கடைசியில் முடிவை எழுதுவர். இந்த வருஷத்தோடு இந்த அத்தி மரத்தை வெட்டி போட்டுடலாம், இந்த வருஷத்தோடு இந்த அத்தி மரத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வரலான்னு சொல்லி கர்த்தருடைய தீர்மானங்கள் நிறைவேறுகிற மாதம்தான் இந்த கடைசி மாதம். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சட்டசபை கூடுகிற மாதம், குளிர்கால கூட்டத்தொடர், இன்னும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர். அங்கெல்லாம் சட்டங்கள் இயற்றப்படும், புதிய சட்டங்கள் அமலுக்கு வரும். அங்கே அநேக மாகாண பிரபுக்கள் அமர்ந்து புதிய புதிய சட்டங்களுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க, வழிவகைகளை செய்வாங்க. வாதங்கள் நடக்கும், எதிர்வாதங்கள் நடக்கும். கடைசியில் சில தீர்மானங்களை அவர்கள் தீர்மானித்து அதை சட்டமாய் அமுல்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வருவாங்க. இது உலகத்தில் நடக்கிற மசோதாக்கள் வெளியிடக்கூடிய சட்ட திருத்த அல்லது கூட்டங்கள். அதான் சட்டமன்ற கூட்டம், பாராளுமன்ற கூட்டம் என்று சொல்லி செய்தித்தாளில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சேனல்களையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பூமியிலேயே ஒரு சட்டங்கள் இயற்றப்படுகிற, கூட்டப்படுகிற, குறைக்கப்படுகிற சில இலாக்காக்களை மூடக்கூடிய தீர்மானங்கள் நடக்குதுன்னா பரலோகத்திலும் கட்டாயம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளை அங்கேயும் இதே மாதிரி தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களை கூப்பிட்டு அமர பண்ணி 26 இப்படி நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன், 25 இப்படி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னு சொல்லி நிறைய தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய நாட்கள் தான் இப்போ நம்ம ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கடைசி காலங்கள். அப்போ இந்த நாட்கள்லையாவது நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படணும், முடி கத்திரிக்கப்படணும். தேவனிடத்தில் நுனித்தோலை அறுத்து நம்ம உட்கார்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்துருந்தா தேவன் நமக்கு புதிய ஒரு ஆண்டை, மகிமையின் ஆண்டாக தருவார். அதனால் தயவு செய்து நிர்விசாரத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை கர்த்தர் எதற்கு பிடித்தார் என்பதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வச்சு அதை நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்கிறதா? அந்த அழைப்பை நீங்கள் சரியாய் செய்து முடித்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது அத்திமரம் போல பயனற்ற மரமாய், கனி இல்லாத மரமாய், வெறும் பசுமை நிறைந்த மரமாக மட்டும் இருந்துட்டு தேவன் கொடுக்கிற விரும்புகிற கனி இல்லாத மரமாய் நம்ம இருக்கிறோமாங்கிறத இந்த காலை வேளையில் நம்ம யோசித்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களே, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 309வது பக்கத்தில் பவுலடிகள் கடைசி நிருபம் எழுதும் பொழுது இந்த ஒரு வார்த்தை அவர் எழுதுகிறதை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். இது எல்லாமே ஆவியானவருடைய அழகான கைடன்ஸ் காலை வேளையில் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து இந்த வார்த்தைகளை, முத்தான வார்த்தைகளை எடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். வார்த்தையை மட்டும்தான் வாசிக்க போகிறேன், ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஆகையால் எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அங்கே பவுல் சொல்றார், ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னா ஆசையாய் ஓடுகிறேன். என்னை எதுக்கு பிடிச்சாரோ அதையே நானும் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் முயல்கிறேன்னு சொல்றாரு. இங்கே எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் பவுல் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களே, நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் பிளேஸ் இருக்குது. ஒருத்தர் இன்ஜினியராக அப்பாயின்மெண்ட் பண்ணால் அவர் இன்ஜினியராகவே வேலை பார்த்து அந்த ஓட்டத்தை ஓடணும். ஒருத்தர் டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டால் அவர் டாக்டராகவே வேலை பார்த்து ஓட்டத்தை ஓடணும். ஒருத்தர் போலீஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டால் அவர் போலீஸ் துறையில், காவல்துறையில் உண்மையாக இருந்து அதில் பணியாற்றி அவருடைய ஓட்டத்தை ஓடணும்.
ஒருத்தர் நீ ஜட்ஜா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருந்தா அவருடைய ஓட்டத்தை அவர் ஓடணும். அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். பாருங்களேன், இந்த உடல் உறுப்புகளில் காலையிலேயே நான் உட்காந்து அதை தியானித்தேன். நடுஇரவில் இருந்து இந்த உடம்புல நிறைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்குது. கண் இருக்குன்னு வச்சுக்க, காது இருக்குது, மூக்கு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது. ஒவ்வொரு பகுதியும் அதின் வேலையை செய்யுது. இதில் கை எனக்கு வேண்டான்னு சொன்னோம்னா கை வேலையை யார் செய்கிறது? இப்போ கண் எனக்கு காது வேண்டான்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன், காது வேலையை யார் செய்கிறது? கண் வேலையை யார் செய்கிறது? எல்லா வேலைக்கும் ஒரு உறுப்பு தான் இருக்குது. கண் வேலையை காது ஒரு நாளும் செய்ய முடியாது, காது வேலையை வாய் ஒரு நாளும் செய்ய முடியாது, வாய் வேலையை மூக்கு ஒரு நாளும் செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு உறுப்பையும் தேவன் அதின் வேலையை செய்வதற்குத்தான் உடம்புல உருவாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த உறுப்புக்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுட்டு எனக்கு கை வேண்டான்னா, எனக்கு கால் வேண்டான்னா, எனக்கு தலை வேண்டான்னா அப்புறம் எப்படி சரீரம் உண்டாகும்? இதுபோல் தான் சபையில் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பாடலும் வேணும், ஆராதனையும் வேணும், ஜபமும் வேணும், துதியும் வேணும், செய்தியும் வேணும், அனைட்டிங்கும் வேணும், திருவிருந்து வேணும், கல்யாண காரியமும் வேணும், அடக்க ஆராதனையும் வேணும். சகலத்தையும் செய்ய தேவன் அதின் பொறுப்பாளர்களை கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தை சொல்றது, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்க. அப்போ வேதத்தில் நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. மோசே ஒரு ஊழியம் செஞ்சார், அவருடைய ஊழியம் மட்டும் உலகத்துக்கு போதுமா? யோசுவா ஒரு ஊழியம் செஞ்சார், அந்த ஊழியத்தோடு உலகம் நிறைவடைஞ்சிருமா? இல்லைங்க. அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே, தானியேல் வர்றாரு, தாவீது வர்றாரு, ஆபிரகாம் வர்றாரு, ஈசாக்கு வர்றாரு, யாக்கோப்பு வர்றாரு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்து ஊழியம் செஞ்சு எல்லாரும் இந்த உலகத்தில் தான் செஞ்சாங்க, எல்லாரும் இந்த மக்களுக்கு தான் செஞ்சாங்க. அதோடு மாத்திரமில்ல, ஏசப்பாவும் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு இன்னும் ஊழியம் நடந்துக்கிட்டு தான். அவரவர்களுடைய ஊழியத்தில் அவரவர்கள் ஓட்டத்தில் கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது பாருங்க, இயேசுவை நோக்கி உங்கள் தலையில் கை வச்சணும். எனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது, அந்த ஓட்டத்தில் நான் சரியாக ஓடணும். அடுத்த ஆளை பார்க்கவே கூடாது. நான் என்னைக்காவது யாரையாவது பார்த்தேன்னா நான் விழுந்துருவேன். எனக்கு பார்வை இயேசுவை மட்டும்தான் நான் பார்க்கணும். என்னை பிறக்க வச்சது தனி, உங்களை பிறக்க வச்சது தனி, உங்களை அழைச்சது தனி, என்னையை அழைச்சது தனி. இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் எப்படி ஒவ்வொரு விரலாய் இருக்கிறோமோ, ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோமோ, அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பிறக்க வச்சார், தனித்தனியாக அழைச்சார். யார் மொத்தமாக கொத்தா எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் எல்லாம் ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் ஒரே நொடியில் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கர்த்தர் கூப்பிட்டார். 12 பேர்த்தையும் 12 விதமாக கூப்பிட்டார். ஒருத்தனை போய் மீன் துறையில் கூப்பிட்டார், கடலில் கூப்பிட்டார், ஒருத்தனை போய் வரி வாங்குகிற இடத்துல கூப்பிட்டார். இப்படி பல விதத்தில் கூப்பிட்டு தன்னோடு சீசர்களாய் வைத்து கொண்டார். அதுபோல் அருமையானவர்களே, நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா? அந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையாக ஓடணும். வேகமாக துரிதமாக ஓடித்தான் இன்றைக்கி நிறைய பேர் விழுந்துடுறாங்க. கிராஜுவலாக ஓடணும். அதுக்கு ஒரு வசனத்தை நீதிமொழிகள் காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேங்க்யூ. 780வது பக்கம். எல்லாரும் எடுத்து கொஞ்சம் நேரம் இந்த காலை வேளையில் அந்த வசனத்தை மட்டும் பார்க்கலாம். வசனம் மட்டும் கர்த்தர் நம்மோடு பேசட்டும். 780வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீதிமொழிகள் புஸ்தகம், தேங்க்யூ, 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. எப்பயுமே பாருங்க, எடுப்பில் கிடைக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லையா, சந்தோஷம் இருக்கு இல்லையா, கிடைச்ச உடனே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அது முடிவில் என்ன ஆகி போயிடும் தெரியுமா? இல்லாமல் போயிடும், அல்லது அதில் தோல்வியாக போயிடும். அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. அதை பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுது. ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இதைத்தான் பவுலடிகள் கலாத்தியருக்கு ஒரு வார்த்தையை எழுதுறாரு. 259வது பக்கம். இங்கே கை வச்சுக்கிட்டு அங்கே வாங்க. கலாத்தியர் 3:3 ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். முதன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேகம் தெரியுமா? எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி தான். புதுசுக்கு கடுசாக தான் எல்லா வேலையுமே நடக்கும். ஒரு புது கடை ஓப்பன் பண்ணால் அங்கே பார்த்தா டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். புதிய ஹோட்டலுக்கு ஆரம்பிக்கிற ஹோட்டலில் போய் பாருங்கள், எல்லா சட்னி சாம்பார் முதற்கொண்டு, பொருள் முதற்கொண்டு, தரம் முதற்கொண்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆளுகளை அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக அவங்க காட்டுற அந்த விதமான
தொழிலினுடைய நுணுக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அது மேலே பழக்கத்துலேயும் நீங்கள் புதிய ஆளுகள்கிட்ட பழகி பாருங்கள், நல்லா பழகுவாங்க. அவங்களுடைய பலவீனம் நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க பலவீனத்தை காட்ட மாட்டாங்க, நல்ல சுபாவத்தை தான் காட்டுவாங்க. நம்ம நினைப்போம் இவரோட இத்தனை வருஷம் பழகி பார்த்தோம் ஒன்றும் கசப்பாக கிடக்குதே, அவர் வார் எப்படி நல்லதாக காட்டுறாருன்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் அவருடைய உண்மை தன்மை. இப்போ காட்டுறதெல்லாம் உண்மை கிடையாது. அது மாதிரி தான் இளம் பிள்ளைகள் எல்லாம் எதிர்ப்பாளர்கள் முதல்ல காட்டுற அன்பெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. நீங்கள் முதல்ல காட்டுற அன்பை தான் நம்புறீங்க, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற மாறாக்கள், கசப்புகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற கொடூரங்கள் இப்போ தெரியாது. பின் நாட்களில் தெரிஞ்சு வருத்தப்பட வேண்டியது வரும். ஆரம்பத்தில் கிடைக்கிற எதுவுமே சுதந்திரம் கிடையாது. அது கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் வேதனையாய் முடியும். கலாத்தியருக்கு எழுதுகிறார், ஆவியில் ஆரம்பம் பண்ணி இப்போ கொண்டு போய் எங்கே முடிக்கிறீங்க தெரியுமா? மாம்சத்தில் போய் முடிக்கிறீங்களே. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஆரம்பத்தில் வேக வேகமாக ஓடுவாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க இருக்கிற இடமே தெரியாது, அட்ரஸே இருக்காது, அவங்களுடைய ஊழியமும் இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்காது, அவங்களுடைய பரிசுத்தமும் இருக்காது. எங்கேயாவது போய் ஒரு இடத்துல செய்யக்கூடாத தவறை செய்து இருக்கக்கூடாத இடத்துல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இல்பொருளாய் போயிருப்பதே நம்ம பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும், நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உலகம் அறிந்த நிறைய செய்திகள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் வருது. ஆரம்பத்தில் கிடைக்கிற சுதந்திரம் அது ஜெயம் பெறாது. ஆரம்பத்தில் ஓடின ஓட்டம் முடிவு வரையும் அந்த மாதிரி ஓடணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் பிடித்து கொண்டதை அதை நான் பிடிக்கணும். என்னை கர்த்தர் எதுக்கு பிடிச்சாரோ அதையே நானும் பிடிச்சிக்கிட்டு அவருடைய பாதையில் ஆசையாக நான் ஓடணும்னு அவர் எழுதுகிறார். இன்னும் பாருங்களே, 1 கொரிந்தியர் 9:24 235 பக்கம். பவுல் தான் நிறைய நிருபங்களில் ஆழமாக எழுதியிருக்கிறாரு. அதனால தான் நம்ம நிருபங்களை அதிகமாக தியானிக்கணும். சுவிசேஷ வசனங்கள் எல்லாம் காஸ்பல் வேர்டு, அது ரொம்ப இலகுவாய் மிருதுவாய் இருக்கும். ஆனால் இந்த நிருபங்களை தான் நம்மளை ஊன்ற கட்டும், பலப்படுத்து, ஸ்ட்ரென்த்னஸ் கொடுக்கும். அதனால தான் இந்த வசனங்களை நம்ம அதிகமாக நிருபங்களிலே எடுத்து தியானிக்கிறோம். 9:24 நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் நம்ம எல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பந்தயத்தில் என்ன இருக்க, ரன்வேல இருக்கிறோம். எப்படி விமானம் ரன்வேல ரன் ஆகி கீழே இறங்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அது போய் ஸ்டாப் ஆனால் தான் கரெக்டு. ரன்வேல எத்தனையோ விமானங்கள் வெடித்து போயிடும். ரன்வேலையே நிறைய விமானங்கள் என்ன ஆகி போயிடும், பழுதடைஞ்சு போய் ஃபயர் ஆகி உள்ளே இருக்கவங்களாம் பறந்து வந்துடுவாங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டு கொஞ்சம் பிளேஸில் சாம்பலாக மாறிடுவாங்க. பந்தய சாலையில் எல்லாருமே ஓடுவார்கள், ஆகிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா. அப்போ பந்தயத்தை பெறுவது தான் நமக்கு முக்கியம், பொருளை பெறுவது தான் நமக்கு முக்கியம். எப்படி எத்தனை பேர் ஓடுறாங்க அது முக்கியம் கிடையாது. நம்ம அடுத்தவங்களை ஏன் பார்க்கணும்? நான் அந்த பந்தயத்தில் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி அந்த லெக்கு இருக்குது, ஏசு அங்கே நின்று கொண்டு இருக்கிறார், பரலோகம் அங்கே இருக்குது, வெண்கிரீடம் அங்கே இருக்குது, வாடாத கிரீடம் அங்கே இருக்குது, ஜீவ கிரீடம் இருக்குது, மகிமையின் கிரீடம் இருக்குது. தேவன் எனக்கென்று அங்கே ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறார். நான் அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய என்னுடைய வரிசையில் யார் யார் நிற்கிறா, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கா, முன்னாடி, அது பார்க்கறது என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்கவும் கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், முன்னாடி இருக்கிற இயேசுவை விட்டு வச்சிருக்கிற வெண் கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை விட்டுட்டு அந்த பந்தயத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற துரும்புகளையும், அவங்கள்ட்ட இருக்கிற சட்டங்களையும் விட்டங்களையும், அவங்க கண்ணில் இருக்கிறதையும் காதில் இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய நம்ம பார்க்க வேண்டிய ஆளை இன்னும் என்ன செய்யலை, பார்க்கல. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் லெக்க மட்டும்தான் பார்க்குறேன், எனக்கு முன்னானவைகளையோ பின்னானவைகளையோ பரம அழைப்புதலையோ இன்னும் எனக்கு இருக்கக்கூடிய மற்றதையே நான் பார்க்கல. என்னை எதற்கு கர்த்தர் பிடிச்சாரோ அந்த லெக்க நோக்கி நான் ஓடணும். எல்லாரும் தான் ஓடுவாங்க, ஆனால் பரிசு ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். யாருக்கு? நல்லா ஓடுறவனுக்கு. அதில் எழுதியிருக்கு பாருங்க, நீங்கள் பக்கத்தில் சொல்லுங்க சிஸ்டர், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஓடுறீங்க, ஆனால் ஓடுறதுல ரன்வேல போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்தில் பார்த்துருக்கிறீங்களா, நல்லா ஓடுனவனுக்கு தான் பரிசு. மெதுவாக ஓடுறவனுக்கு என்ன கிடைக்காது, பரிசு கிடைக்காது. அவன் ஓடணும், விழுந்துடாமல் ஓடணும். 4 சுற்றணும்னா 4 சுற்று சுற்றணும், 6 சுற்றணும் 6 சுற்று சுற்றணும். இத்தனை மீட்ரு சுற்றி வாங்கினா அத்தனை மீட்ரு சுற்றணும். அதில் விழுந்துடக்கூடாது, இடிச்சிக்கக்கூடாது, அடுத்தவங்களை போய் கிராஸ் பண்ணிடக்கூடாது.
தன்னுடைய ஓட்டச்சாலையை விட்டுட்டு வேறு சாலையில் போகக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்குள்ளே தான் ஓடணும். அது பார்த்தா இடிச்சிடுற மாதிரி தெரியும், ஆனால் இடிக்காது. கரெக்டாக கோடு போட்டிருப்பான், அந்த கோட்டில் தான் ஓடணும்னா கரெக்டாக நம்ம கோட்டில் ஓடணும், நம்மளை யாரும் இடிக்க மாட்டான். இன்றைக்கி நம்முடைய ஓட்டத்தில் நம்ம கரெக்டாக ஓடுறோமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறோமா? பவுல் சொல்கிறாரு, ஆசையாக ஓடுறேங்கிறாரு, அடுத்து பொறுமையாக ஓடுறேங்கிறாரு. இங்கே எப்படி சொல்கிறாரு? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேன். என் ஓட்டம் கடைசியில் வெறுமையாக போகாது. நான் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் நான் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறேங்கிறார். நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். பாருங்களேன், அவர் அழகா சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. அதில் கடைசியில் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி அதை நான் என்ன பண்ணுறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ ஊழியத்தில் பார்த்தீங்களா, சரீரத்தையே ஒடுக்கணும், இந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தணும். உனக்கு கீழே சரீரம் வரணும், நீ சரீரத்துக்கு கீழே இருக்கிறது. சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது பிரதர், என்னையால் குடிக்காமல் இருக்கவே முடியாது பிரதர், தூங்காட்டி என்னால் இருக்கவே முடியாது பிரதர். இப்போ நம்ம சரீரத்துக்கு கட்டுப்படுறோமா, சரீரம் நம்ம கட்டுப்படுது. பவுல் சொல்றார் பாரு, என் சரீரத்தை ஒட்டிக்கி எனக்கு அது கீழ்ப்படுத்துகிறேன் நான். ஆனால் இன்னும் நம்ம சரீரத்துக்கு தான் கீழ்படணும். 8 மணி ஆனால் சாப்பிட்டாகணும் பிரதர், இல்லாட்டி பசி தாங்கவே தாங்காது. 6 மணின்னா நான் மாத்திரை போட்டு தூங்கிடணும், இல்லாட்டி என் நிலைமையே வேற பண்ணி ஆயிடும். அப்போ நீங்கள் யாருக்கு கட்டுப்பட்டு போகிறீங்க? சரீரத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டுட்டீங்க. சரீரம் உங்களை ஆளுது. ஜெபிக்க முடியாது பிரதர், முழங்காலே என்னால் போட முடியாது பிரதர், முழங்கால் போட்டாலே நடுங்கிரும் பிரதர். அப்போ உங்கள் சரீரத்தை முழங்கால போட விடாதபடி யார் உங்களை ஆட்கொள்றது? சரீரம் உங்களை ஆட்கொள்ளுது. இவர் சொல்கிறார் பாருங்க, என் சரீரத்தை ஒட்டிக்கி அதை என்ன பண்ணுறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு கீழே கொண்டு வா, உனக்கு கீழே அது சரீரம் வந்து உட்காரணும். ஏன்னா அது உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உறுப்பு தானே ஒழிய நீ தானே ஆளுநர். உனக்குள்ளே இருக்கிற நபர் தான் ஆளுநரே ஒழிய சரீரம் ஆளுநர் கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு சரீரம் ஆளுநராக இருக்குது, உள்ளே இருக்கிற அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த நபர் அடிமையாக இருக்கிறார். அந்த சரீரம் சொல்கிறதை இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், சரீரத்துக்கு ஒத்து போகிறார், சரீரத்துக்கு இசைந்த ஆத்மாவாக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு விழிப்புணர்வு வரணும். நான் பொறுமையாக ஓடணும், லெக்க நோக்கி ஓடணும், ஆசையாக ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நான் எப்படியாவது முடிவில் போய் அந்த கிரீடத்தை வாங்கிடணும். உங்கள் தலையில் வெண்கிரீடம் இருக்கணும், மகிமையின் கிரீடம் இருக்கணும், வாடாத கிரீடம் இருக்கணும், நீதியின் கிரீடம் இருக்கணும். பவுல் அந்த வார்த்தையை அழகா சொல்கிறாரு. இன்னும் கூட அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாம் ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 294வது பக்கம் எடுத்து வசனத்தை வாசிங்க. வசனம் தான் நம்மளோடு பேசும். மனிதனுடைய வார்த்தை அழிஞ்சிரும், வார்த்தை தேவனுடைய வார்த்தை அழியவே அழியாது. 294வது பக்கம். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா அந்த வார்த்தையை? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம முடிக்கிற மாதிரி ஓடணுங்க. கடைசி நிமிஷம் வரையும் நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணுங்க. கடைசி நிமிஷம் வரையும் நமக்குள்ள ஜெபம் இருக்கணுங்க. கடைசி நிமிஷம் வரையும் தரிசனம் நம்மளை விட்டு விலகக்கூடாதுங்க. கடைசி நிமிஷம் வரையும் நம்முடைய கண்கள் இயேசுவை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவே கூடாதுங்க. கடைசி நிமிஷம் வரையும் நம்முடைய வாய் நீதியும் நேர்மையும் உண்மையும் உத்தமத்தையும் பரிசுத்தத்தையும் தான் பேசணுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு ஒரு போராட்டம். இந்த 36 ஆண்டுகளாக நான் கடந்து வந்த பாதைகளில் இருக்கிற போராட்டத்தை நினச்சி பார்த்தா உலகம் கொள்ளாத அவ்வளோ புத்தகம் எழுதலாம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், ஒவ்வொரு நிமிடமும் பிரச்சனை, ஒரு ஊழியத்துக்குள்ளும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. நானும் யோசித்து பார்த்தேன், என்னைக்கு தான் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், சமாதானமாக இருந்தோம், என்னைக்காவது போய் நிம்மதியாக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லவே முடியலையே. அத்தனை நாளும் பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனை தான். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். பவுல் சொல்றார், ஒரு நல்ல போராட்டம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நல்ல போராட்டத்தை போராடினே. ஆனால் சொல்கிறார் கடைசியில் ஓட்டத்தை முடிச்சுட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அப்போ இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எவ்வளோ அழகான அப்பட்டமாக எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஓட்டத்தை நான் முடிச்சுட்டேன்ப்பா, விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். எனக்கு அப்போ விசுவாசத்தை விடும்படி நிறைய பிரச்சனை எனக்கு வந்துச்சு. என் விசுவாசத்தை சிதறடிக்கும்படி பயங்கரமாய் பலமாய் சத்ரு எழும்பினான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்கவே இல்லை. அதை நான் கெட்டியாக பிடிச்சி
நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், பந்தயச்சாலையில் தான் நான் ஓடுனேன், நான் இயேசுவை மட்டும்தான் பார்த்துட்டு ஓடுனேன், என் சரீரத்தை நான் நல்லா அடக்கி கீழ்ப்பிடிச்சு தான் நான் ஓடுனேன், நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனா ஓடலை, நான் என்னை அடக்கி ஆண்டு கர்த்தருக்கு நேராய் ஓடக்கூடியவனாய் நான் ஓடினேன். இன்னும் பாருங்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்படி ஓடின நபர் ஒருத்தர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார். 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம், 385வது பக்கம் பழைய ஏற்பாடில் 2 சாமுவேல். தாவீது யோனத்தானை குறித்து புலம்பி பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த யோனத்தானை குறித்து தாவீது சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை அப்பியாசப்படுத்தி சொல்லி அவர் அழுகிறாரு. 385வது பக்கம் 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25. போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே, என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் அதிகமாயிருந்தது, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். இங்க யோனத்தானை குறித்து தாவீது புலம்புறார், புலம்பி ஒரு பாடல் பாடுறாரு. அந்த வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, வெட்டுண்டு போனார்களே, உயரமான ஸ்தலங்களில வெட்டுண்டு போனார்களே. யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன். சவுல் யார்? இஸ்ரவேலுக்கு ராஜா. ஒரு பயங்கரமான பிரபலமான ராஜாவும் ராஜாவுடைய மகனும் யுத்தத்தில் வெட்டுண்டு போனார்களாம். அவர்கள் கைகள் கட்டப்படவில்லை. அதுக்கு மேலே இருந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவர் சொல்றார், உன் கை கட்டப்படலை, உனக்கு எந்த விதமான இல்லை, இப்படி போய் அநியாயமாக நீ வெட்டுப்பட்டு போயிட்டியே, இப்படி போய் மதியீனமாய் நீ யுத்தத்தில் செத்து போயிட்டியே, உனக்கு இன்னும் வயது இருக்குதே, வாழ வேண்டிய காலம் இருக்குதே, இன்னும் உனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற நிறைய திட்டங்கள் தீர்மானங்கள் இந்த உலகத்தில் இருக்குதே, அதெல்லாம் நீ செய்து முடிக்காதபடி இப்படி போய் வெட்டுண்டு செத்து போயிட்டியேன்னு சொல்லி அவர் அழுது புலம்பி, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், உனக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், நீ எனக்கு ரொம்ப இன்பமாய் இருந்தாய், ஸ்திரீகளை விட நீ என்னை அதிகமாய் நேசித்தாய்ன்னு சொல்லி அவனுக்காக பரிதபித்து இந்த பாடலை பாடி இந்த சங்கீதத்தில் இங்கனக்குள்ள அவர் எழுதுறார். அப்போ யோனத்தான் வெட்டுண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சண்டை களத்தில் பலவிதமான நபர்கள் உள்ளே இருப்பாங்க. இவர் ஒரு பக்கம் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சைடில் யாரோ ஒருத்தர் வந்து இவனை வெட்டி போட்டாங்க, அவ்வளோதான், செத்து போயிட்டான். மதியனம். நம்மளும் அப்படித்தாங்க. உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது லக்கை நோக்கி ஓடுறதை விட்டுட்டு வேற இடத்த நோக்கி ஓடிட்டோம்னா மதியனத்தில் வெட்டுண்டு போயிடுவாங்க. வேதத்தில் நிறைய பேர் வெட்டுண்டு போனார்கள். தங்கள் அழைப்பை இழந்து போன நிறைய பேர்த்த நான் 2 பேரை மட்டும் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதி மேன்மையை எத்தனை பேர் இழந்து போனார்கள் என்பது நாமும் இழந்து போகாதபடி இருக்க வேண்டும் என்பதுக்கு எச்சரிப்பாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் 333வது பக்கம், புதிய ஏற்பாடு கடைசி பக்கத்துக்கு வாங்க, 333வது பக்கம். தேங்க்யூ. யூதாங்கிறது ஒரே ஒரு நிருபம் தான் இருக்கும். அந்த ஒரு நிருபத்தில் தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6வது வசனத்தை வாசிக்கலாமா? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்து இருக்கிறார். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள். அப்ப தூதர்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுது, அவர்களை காற்றுகளாக படைத்திருக்கிறாரா. அவருக்கு பணிவிடை ஆவிகள், நமக்கும் அவர்கள் பணிவிடை ஆவிகள். அவர்கள் அவருடைய சமூகத்தில் இருந்த தூதர்கள். பரலோகத்தில் இருக்கிற அத்தனையும் அவர்களுக்கு தெரியும். தேவனுடைய அத்தனை செயல்பாடுகளும் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தூதர்களையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் படைத்தார். நீங்க லூசிபரை குறித்து பார்த்தா கேருப், காப்பாற்றுவதற்காய் படைக்கப்பட்டவன் நீ என்று சொல்றார். ஆராதனை செய்வதற்காய் முன்னாடி நின்றவன் சொல்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா மிகாவேலை குறித்து சொல்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ரியலை குறித்து சொல்றாரு. ஜீவன்கள் வேதத்தில் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கேருபீன்கள், சேராபீன்கள், நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இப்போ நம்மளதில் வந்து ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்கிற பிள்ளைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பேர் பரலோகத்துக்குரிய பெயர், தூதர்கள் என்று அர்த்தம். ஆனால் எத்தனை விதமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க? கேப்ரியலும் ஒரு ஏஞ்சல் தான்,
மிகாவேலும் ஒரு ஏஞ்சல் தான், ஜீவன்களும் ஒரு ஏஞ்சல் தான், கேருபீன்களும் ஏஞ்சல் தான், சேராபீன்களும் ஏஞ்சல் தான். இப்படி வேதத்தில் நிறைய, லூசிபரும் ஒரு ஏஞ்சலாக இருந்தவன் தான். ஆனால் அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததுனால அவன் தள்ளப்பட்டான், அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டான், அவன் நித்திய நரகத்திற்கென்று கட்டி வைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக வச்சுங்க. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், நாமும் கூட தேவன் நமக்கு கொடுத்த மேன்மையை காத்து கொள்ளணுங்க. ஏசா மேன்மையை காத்து கொள்ளலைங்க. அவனுக்கு என்ன மேன்மை கொடுத்தாரு? பிறப்பிலேயே ஒரு நிமிஷம் இவன் பின்னாடி பிறந்தா அவன் முன்னாடி பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? வெறுத்து அவனுக்கு சேஷ்ட புத்திரபாக இருந்திருக்காது. அப்போ பிறக்கிறப்ப கர்த்தர் ஏசா இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு சேஷ்ட புத்திரமாவது இருக்கட்டும், யாக்கோபு பின்னாடி வந்துட்டாலும் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி இவனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறதுக்கு தான் அவனை முன்னாடி பிறக்க அனுமதித்தார். ஒரு செகண்டு தான் முன்னாடி பின்னாடி, ஒரு 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 நொடி, ஒரு சொடக்கு ஒரு நேரத்துக்குள்ளே அவன் முன்னாடி பிறக்கிறேன், இவன் பின்னாடி பிறக்கிறேன். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் 2 பேர் வர்றேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிங்காலை பிடித்து கொண்டே வெளிப்பட்டான்னு அடுத்த தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி பிறந்தவனுக்கு சகலத்திலையும் ஆசீர்வாதம் கூட, அப்பாவுடைய அத்தனையும் அவனுக்கு தான் சொந்தம். அடுத்து தான் 2வது பிறக்கிறவனுக்கு சகல உரிமையும் அவனுக்கு தான், அப்பாவுடைய அத்தனையும் அவனுக்கு தான் என்று, அதான் சேஷ்ட புத்திர பாத்தினுடைய மேன்மை. அப்படி பிறக்க பண்ணின அந்த ஏசா என்ன பண்ணனா, ஒரு வேளை போஜனம், ஒரு சிங்கிள் நேரம், ஒரு உணவுங்க. அதனால தான் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதீங்க. அந்த சாப்பாடு, குடிக்கிறது, வஸ்திரங்கள், இதனால நம்ம நிறைய பேர் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் நம்ம இழந்து போயிடுறோம். ஒரு நாள் தாவீது ஒரு உரியாவுடைய மனைவி எட்டி பார்த்தேன், எவ்வளோ பெரிய அடி வாங்கினேன் பாரு. ஒரு நாள் சிற்றின்பம், ஒரு சின்ன சரீர சிற்றின்பத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எத்தனை இழந்தான் தெரியுமா? 10 மனைவிகளை இழந்தான், மகளை இழந்தான், 2 மகனை அவன் இழந்தான். ராஜ்யத்தை விட்டு அவன் நடந்து, வேதம் சொல்லுது, ஒலிவ மலையின் மேல் அவன் அழுது கொண்டே ஏறி போனான். அவன் ராஜ்யத்தில் பயங்கரமான சேதாரங்களை கர்த்தரை அனுமதித்தார். அவன் செஞ்ச ஒரு நாள் பாவம், அந்த பாவம் ஒரு கொலைக்கு காரணமாய் மாறி எவ்வளவு பெரிய சேதாரத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறபடி அந்த இஸ்ரவேலில் பயங்கரமான சேதாரத்தை உண்டாக்கினது. இங்க பாருங்களே, தங்களுக்கு கொடுத்த மேன்மையை காத்து கொள்ளாத, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று என்னவுடைய நித்திய சங்கிலினால கட்டி வச்சிருக்கிறாராம். இவங்களாம் அங்க இருந்தவங்க தேவனோடு இருந்தவர்கள், தேவனிடத்தில் வாசம் பண்ணினவர்கள், தேவனிடத்தில் உலாவினவர்கள், பரலோகத்தினுடைய அப்பத்தை சாப்பிட்டவர்கள். தூதர்களுடைய பவர் உங்களுக்கு தெரியும். அவங்கள கூட தப்ப விடாமல், அவர்களை கூட சங்கிலியில கட்டி எங்க வச்சிருக்கிறாரா? நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறாரா. தூதர்களை கூட விடாதவர் நம்மளை விட்டுருவாரா? ஆதி மேன்மையை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏசா மாதிரி சீர்கட்டு போயிடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்டு கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவ்வளோதான், சான்ஸ் கையை விட்டு போனால் அப்புறம் அழுது பிரயோஜனமே கிடையாதுங்க. உடஞ்ச குடும்பம் உடஞ்சது தான். இன்றைக்கி நிறைய கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா நிறைய குடும்பங்களை கட்டி எழுப்பியிருக்கலாம். குடும்பத்தோடு நிறைய பேர் ஒத்து போயிருந்தால் நிறைய சந்தோஷங்களை அனுபவித்திருக்கலாம். இன்றைக்கி வாக்குவாதங்களும் விரோதங்களும் வன்மங்களும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சின்ன பின்னமாய் சிதறடிச்சு நிறைய காரியங்களை இந்த நாட்களில் நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி எச்சரிப்பின் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 34. யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளை 12 பேர்த்தையும் நிறுத்துறாரு, 12 பேர்த்தையும் பிளஸ் பண்ணுறார். கடைசி கால சம்பவத்தை அவர் வாயிலிருந்து ப்ராஃபர்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தனை, முதல் பிறந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பார்த்து அவர் பிளஸ் பண்ணும் பொழுது என்ன வார்த்தை சொல்லி பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்ம யோசித்திருக்க மாட்டோம். ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நம்ம அது மேலே மனதை வைத்திருக்க மாட்டோம். அதை குறித்து நான் இப்பொழுது இந்த காலை வேளையில் ஒரே ஒரு வார்த்தையை நிழலாட்டமாய் காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 49ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 3வது வசனம் 49ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ரூபனே,
நீ என் சேஷ்ட புத்திரன். எடுத்துட்டீங்களா? 67வது பக்கம் இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் பாருங்களேன். நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், நீ என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தமுமானவன். பார்த்தீங்களா? முதல் பிறந்தவனுக்கு எத்தனை மேன்மை இருக்கு பாரு. மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தமான. ஏன்னா முதல் சத்துவம், முதல் பலன் அவன் தான். ரைட். இப்போ கர்த்தர் சொல்றாரு அடுத்த வார்த்தை, நீ தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய. மகனவே சபிக்கிறார். நீ மேன்மை அடையவே மாட்டாடா, நீ உருப்படவே மாட்டாடா, நீ விளங்கவே மாட்டாடா, நீ போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனை தாண்டான்னு சொல்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளை அப்படி சொல்லணுமா? ஏன் இப்படி சொன்னார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளை இப்படி சொல்லலாமா? அது மூத்த மகனை, முதல் மகனை, முதல் சத்துவத்தை. அதுக்கு காரணம் பின்னாடி சொல்கிறாரு, நீ உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினா, நீ அதை தீட்டுப்படுத்தினா, என் படுக்கையின் மேல் ஏறினானே. அப்போ இவன் செஞ்ச தப்பு, அப்பாவுடைய படுக்கையின் மேலே இவன் ஏறி அவருடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். எங்கே தீட்டுப்படுத்தினான்? ஆதியாகமம் 35:22 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தா, யாக்கோப்புடைய ரொம்ப பிடிச்ச மகள் ராகேல், அந்த ராகேலுடைய வேலைக்காரி தான் பில்கால். இந்த பில்காலோடு இவன் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்வதாக நீங்கள் எடுத்து வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. ஆதியாகமம் 35:22 எழுதப்பட்டிருக்கு. 12 பேர் பிறந்தாலும் மற்றவெல்லாம் இந்த துணிகரமான பாவத்தை, அப்பாவின் மஞ்சத்தில் யாருமே ஏறல. மற்றவங்கெல்லாம் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் அடிச்சுக்கிட்டானே ஒழிய தன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் போய் கை வைக்கல. இவன் என்ன பண்ண, துணிந்து போய் தன் அப்பாவுடைய மறுமனையாட்டி ஆகிய பில்கால தனக்கு, தன்னுடைய மஞ்சத்துக்கு, தன்னுடைய வாழ்க்கையின் சிற்றின்பத்திற்கு எடுத்துக்கொண்டான். இதை யாக்கோப்பு கேள்விப்பட்டான். எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் பார். அதனால தான் சொல்கிறேன், நீ மேன்மை அடையவே மாட்டடா, நீ தண்ணீரை போல தளம்பினவனடா, நீ என் மஞ்சத்தின் மேலே ஏறினவன் ஐயா. அதனால் உன்னுடைய வாழ்க்கை வேதனையாக தான் இருக்குன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்னைக்கு பாருங்கள், பிறப்புலாம் ஃபஸ்ட்டில் பிறந்துட்டான், ஆனால் ஜெயமாக ஓடுனானா? தூதனாக பிறந்துட்டான், ஆனால் ஜெயமாக போனானா? தூதனாக பிறந்துட்டதுனால அவனுக்கு மட்டும் ஆண்டவர் எக்ஸப்ஷன் வச்சாரா? இல்லைங்க, அவனே நித்திய சங்கிலியில் கட்டி வச்சாரான். சரி, பிறப்பில் எல்லாரும் பார்த்து வருத்தப்பட்டிருப்பேன். ரூபனுக்கு தாண்டா பிறப்புலேயே மேன்மை 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 மேன்மைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாரை விட கேவலமாய் அவனை ஆசீர்வதிக்கிறார். 11வது பிறந்தவனெல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கிறாரு. முதல்ல பிறந்தவனை நீ மேன்மையே அடைய மாட்டாடான்னு சொல்லி சபிக்கிறார். சாபத்தை தான் அவன் மேலே சொன்னார். அப்போ இது கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு ஒரே கேள்வியோடு நம்ம முடிக்கலாம். லெக்க நோக்கி போகிறோமா? லெக்க விட்டுட்டு வேற நோக்கி போகிறோமா? பரலோகத்தை கண்ணு முன்னாடி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் நடக்கிறோமா? வசனத்தையும் நம்முடைய வாழ்க்கையாக வச்சிருக்கிறோமா? பரிசுத்தத்தை நம்முடைய ஜீவனாய் வைத்திருக்கிறோமா? இயேசுதான் நம்முடைய லெக்கா, அல்லது வேறு லெக்கை நோக்கி நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா? ஜெபிக்கும்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாம் இந்த கால வேளையில். பரலோக எஜமானனே, நீர் கொடுத்த வார்த்தையை கடுகளவு மாறாமல் உடைய வார்த்தைகளை உடைய பிள்ளைகளிடத்தில் விதைத்திருக்கிறேன் அப்பா. அது 100% பலன் தரட்டும். இந்த நாளில் டெட் எக்ஸாம் எழுதுகிற எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன். யாரெல்லாம் டெட் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அந்த அத்தனை பிள்ளைகளுக்கு தேவை பாதுகாப்பு இருக்கட்டும். லைவில் யாரெல்லாம் எழுத போகிறாங்களோ எல்லாரும் மேலேயும் பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த எல்லை முழுவதும் சீனாய் மலை மேலே இருந்த அந்த பிரசன்னம் இருக்கட்டும். எந்த அதிர்வலைகளும் இந்த எல்லைகளில் இருக்கக்கூடாது. இந்த நாள் முழுசும் மகிமை நாளாக இருக்கட்டும். பிள்ளைகள் இந்த வாரத்தில் எங்கெங்கே போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளட்டும். வேலைகளில், பிரயாணங்களில், கையின் பிரயாசங்களில், ஆண்டவரே, மற்றிருக்கிற ஜபங்களில், வேத வாசிப்பில், ஊழியங்களில், மற்றும் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய ஆளுகை இருக்கட்டும். நீங்கள் மாத்திரம் உயர்த்தப்படுங்க, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.